ஆகாயத்தை நோக்கி பயணித்தல் அப்படிங்கிற தலைப்புல நம்முடைய அன்பிற்குரிய ராஜி மாஸ்டர் வழங்கிய அருள் செய்தியை தொடர்ந்து படிச்சிட்டு இருக்கோம். உறுதியான அடித்தளத்தை அமைத்தல் என்னும் அருள் செய்தியில் சந்தேகம் என்பது ஆய்வு செய்வதாக கூறிக்கொண்டு பாரபட்சம் செய்யும் பயங்கரமான ஒன்று என விவரித்தோம். சந்தேகம் நான் உணர்ந்த உண்மை நிலை அல்ல, அல்லது இதை செய்வதில் பயனுள்ளதா என கேட்கிறது. அபிமானா இதை வேறொரு வகையில் பிரதிபலிக்கிறது. இது சரணாகதி என்று பாராட்டு செய்து கொண்டு ஆன்மீக வார்த்தைகளில் தன்னை மறைத்து கொண்டுள்ள அகங்காரம் என்று அதை கூறுகிறது. அகங்காரம் நான் ஒன்றுமே இல்லை என்று ரகசியமாக கூறிக்கொள்ளும் அதே வேளையில் நான் அடையப்பெற்ற நிலைகள் அனைத்தும் என்னுடையவை என்று கூறுகின்றது. இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். இப்ப கம்பேர் பண்றார், சந்தேகம் எப்படி, அகங்காரம் எப்படி. சந்தேகம் உள்ளுக்குள்ளார போய் வேலை செஞ்சு கிடைக்கிற அனுபவங்களை எல்லாத்தையும் நம்ப மறுத்து தேங்கி நிற்குது. அகங்காரம் எல்லா வேலையையும் செஞ்சு எல்லா அனுபவங்களையும் பெற்று அந்த அனுபவங்களை நம்பி அதை வைத்து கொண்டு இதெல்லாம் என்னோடது, இதையெல்லாம் நான் அடைந்து விட்டேன், அதனால நான் பெரிய ஆளு அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வை ஏற்படுத்துகிறது. இந்த அனுபவத்தை கொடுக்கறதா வேணாமா? அனுபவத்தை கொடுத்தா தன்னை ஆன்மீகத்துல முன்னேறிய ஆளாக தானே கற்பனை செய்து கொண்டு அகங்காரத்தை வளர்த்துக் கொள்கிறார்கள். இல்ல அப்படின்னா இன்னொரு கேட்டகரி அனுபவத்தை பெற்று அது மேல சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னொரு கேட்டகரி அனுபவத்தையே பெறாமல் அதுக்கான எந்த ஒரு முயற்சியும் இல்லாமல் சோம்பலோட இருக்கிறாங்க. இன்னொரு கேட்டகரியால முயற்சியே பண்ண முடியல. இப்படியேதான் கீழ் நோக்கி போயிட்டே இருக்கு. இப்போ ஒவ்வொன்றுக்கும் மாற்று மருந்தெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டோம். ஆனால் இந்த அகங்காரத்தை பொறுத்த வரைக்கும் இது தன்னை சரணாகதியாக வெளிப்படுத்துது. இதுதான் வேதனை, மாஸ்டர்கிட்ட கம்ப்ளீட்டா எல்லா இடத்தையும் ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுது இந்த அகங்காரம். தன்னைத்தானே ஆன்மீக வார்த்தைகளில் சொல்லி மறைத்து கொண்டு வாழ்கிறது. நான்லாம் ஒண்ணுமே இல்லை, நான் ரொம்ப சாதாரணமான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு தான் அடையப்பெற்ற நிலைகள் அனைத்தும் தன்னுடையது என்று கூறுகின்றது. இதை பத்தி இன்னும் ஒரு விஷயம் சொல்றேன். இரண்டுமே அடுத்த நிலைக்கு செல்வதை தடுக்கின்றன. சந்தேகம் உங்களிடம் என்ன உள்ளது என்பதை உணரவிடாமல் தடுக்கிறது. அகங்காரம் வளர்ச்சி வேரூன்றுவதற்கு இடமளிக்காது உள்ளது. இந்த இடமளிக்காது அப்படிங்கிற வார்த்தையை பாருங்களேன். இது எல்லாமே நடக்குது, எல்லாமே கிடைக்குது, ஆனால் உண்மையில போய் வேரூன்றுவதற்கு அது இடமளிக்காது. அப்ப இது என்ன மாதிரியான ஒரு வேலையை செய்யும் அப்படிங்கிறதுக்காக ஒரு எடுத்துக்காட்டு. இது தன்னைத்தானே தான் பெற்றவற்றை கொண்டு ஒரு கூடாரம் அமைத்து தான் அதன் மேல ராஜாவாகி தான் இந்த உலகத்துக்கே மந்திரி ராஜா எல்லாம் நான் தான், இதை தாண்டி வேறு உலகமே இல்லைங்கிற ஒரு எண்ணத்துக்கு கொண்டு வந்தோம். அதனாலதான் இந்த AEIOU அப்படிங்கிற பயிற்சியில அந்த AEIO வரைக்கும் நமக்கு தெரியும். யூ எதுக்காக சொல்றாங்க, யூனியன்னா என்ன. இப்போ ஒரு அனுபவத்தை நான் உருவாக்குறேன், அந்த அனுபவம் எனக்கு வருது, அது கிடைக்குது, அதை அனுபவிக்கிறேன், அந்த அனுபவமாகவே நான் மாறுறேன் அப்படிங்கிற வரைக்கும் ரைட்டு. AEIO. கடைசியில யூனியன்ங்கிறது என்ன? இப்ப இந்த அனுபவமா நான் மாறின பிறகு இது என்னுடைய அனுபவமா, இந்த அனுபவத்தின் ஒரு பகுதி நானா? இதுதான் கேள்வி அந்த இடத்துல. ஒரு உதாரணத்துக்கு ஒரு சின்ன துளி, மழை துளி எடுத்துக்கிட்டு அது உருவாகுது, வளர்ந்து பெரிய கடல்ல ஒரு தூசு தும்புகளோட எல்லாம் சேர்ந்து இருந்து
சின்ன சின்ன நீர்த்துளிகள்லாம் ஒண்ணா சேர்ந்து ஒரு பெரிய மழை துளியா மாறி மேலேந்து கீழே இறங்கி வந்து கடல்ல கலந்துருது. இப்ப இந்த நீர்த்துளி கடலில் ஒரு பகுதியா அல்லது நான் தான் கடல் அப்படிங்கிறதா? எதை சொல்றது? அந்த நீர்த்துளின்னு சொன்னா கூட அது கரைஞ்சு போகுது. ஒரு பாட்டில்ல இருக்கிற தண்ணி கடல்ல மிதந்துட்டு இப்ப சுத்தி பார்த்தா அது கடல் மாதிரி தெரியுது. ஆனா அது எங்க இருக்குன்னா கடல்ல இல்ல, தனி பாட்டிலுக்குள்ளார இருக்கு. இப்ப இது வந்து கடலா அல்லது வந்து தனி தண்ணியா? அது நினைக்குது நான் வந்து அந்த கண்ணாடி பாட்டில தாண்டி இருக்கிற கடல் தான் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இந்த அனுபவத்தை தன்னுடையதாக எடுத்துக்கொண்டு இது என்னோடது, நான் அமைதியாகி விட்டேன். இல்ல, இப்ப உனக்கு கிடைச்சிருக்க அனுபவம் இப்படி உலகமெங்கும் பரவி இருக்கிற அனுபவத்துல ஒரு பகுதியாக நீ மாறி இருக்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது. இதுதான் வந்து யூனியன். அதனாலதான் கடைசியா அதை கொண்டு போய் அதோட ஒன்று சேருங்கள் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து மாஸ்டருடையது, மாஸ்டருடைய காலடியில சமர்ப்பியுங்கள், அதோடு தன்னை வந்து ஒன்னாக்கிங்க அப்படின்னு சொல்றேன். ஸோ இந்த ஏஇஐஓயுலயே யூனியன் அப்படிங்கிற விஷயம்தான் வந்து ரொம்ப முக்கியமானது. அதுதான் நாம உண்மையிலேயே பெற்ற அனுபவத்தை என்னுடையதுன்னு எடுத்துக்காம ஒட்டு மொத்தமாக இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற இந்த அனுபவத்துல இப்ப நான் ஒரு பகுதியா மாறி இருக்கேன் அப்படிங்கிற உணர்வை. சேவை செய்கின்ற அகங்காரமும் வளர்ச்சியை தடை செய்கின்ற அகங்காரமும். மிக முக்கியமான ஒன்றை இங்கு குறிப்பிடுகிறேன். அகங்காரம் நமது எதிரி அல்ல. அகங்காரம் வந்து நமக்கு சேவையும் செய்கிறது. ஒரு கட்டத்துல அது நமக்கு நம்முடைய வளர்ச்சியை தடையும் செய்கின்றது. அகங்காரம் இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா அதே அகங்காரம் தான் கடைசியில நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாத நிலைமையில நம்ம நிற்கிறது. மிக முக்கியமான ஒன்றை இங்கு குறிப்பிடுகிறேன். அகங்காரம் நமது எதிரி அல்ல. ஸ்பிரிச்சுவல் அனாட்டமி என்ற புத்தகத்தில் அகங்காரம் என்பதை ஆணவம், தற்பெருமை, தன்னம்பிக்கை, பிரசன்னம், பணிவு என்னும் 5 வெளிப்பாடுகளை கொண்ட ஒரு அலைக்கற்றையாக நாம் பார்த்தோம். இந்த ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிறத வந்து மாஸ்டர் ரொம்ப அழகா எல்லா இடத்துலயுமே சொல்லிட்டு வருவார். எண்ணமும் உணர்வும் ஒரே அலைக்கற்றை அப்படின்னு ஒரு இடத்துல நம்ம படிச்சோம். இங்க வந்து அகங்காரத்துல 5 விதமான வேரியேஷன்ஸ் இருக்கு. 5 வேற வேற அதிர்வு நிலைகள் இருக்கு. 5ம் சேர்ந்த ஒரு ஒளிக்கற்றையாக, நிறமாலையாக அது இருக்கிறது. அதுல ரொம்ப கீழே இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ஆணவம் அல்லது கர்வம் அப்படி சொல்லலாம். அடுத்தது தற்பெருமை. இது தன்னிட்ட தனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற ஒரு கர்வத்தோட இருக்கிறது முதல் நிலை அப்படின்னா, அதுக்கு அடுத்து வந்து தன்னால எல்லாம் முடிஞ்சுது அப்படின்னு தன்னைத்தானே பெருமைப்படுத்திக்கிற ஒரு நிலைமை தற்பெருமை, அதுக்கப்புறம் தன்னம்பிக்கை, அதுக்கப்புறம் பிரசன்னம், கடைசியாக பணிவு. இந்த அகங்காரத்தோட ரொம்ப சூட்சுமமான நிலைமையில தான் அந்த பணிவு அப்படிங்கிற விஷயம் இருக்கு. ஆக ஒரே அகங்காரம் தன்னை 5 நிலைகள்ல வெவ்வேறு விதமாக வெளிப்படுத்தி கொள்கின்றது. அதை வந்து அழகா படம் போட்டு சொல்லியிருக்காரு. இந்த ஒரு கூம்பு வடிவத்துல அந்த அகங்காரத்தை கொண்டு வந்தோம் அப்படின்னா கூம்பினுடைய அடிப்பகுதியில அது கர்வமாக, ஆணவமாக தங்கி இருக்கு. அதை விட கொஞ்சம் மேற்பட்ட நிலைமையில அந்த கர்வம் வந்து தற்பெருமையாக மாறுகிறது. அதை விட இன்னும் கொஞ்சம் மேம்பட்ட நிலைமையில அது தன்னம்பிக்கையாக வெளிப்படுகிறது. அதுக்கும் மேம்பட்ட நிலையில அது பிரசன்னமாகவும் கடைசியாக பணிவாகவும் வெளிப்படுகின்றது. இது 5ம் வந்து அகங்காரத்தின் வெவ்வேறு. ஸோ இதுவாகலாம் வெளிப்பட்டாதான் வந்து அந்த இடத்துல செயல்பாடு நடக்கும். இப்ப ஏதாவது ஒரு வேலையை செய்யணும்னா நான் காலம்புற எந்திரிக்கணும்னாலே எனக்கு வந்து கொஞ்சோண்டு என்ன வேணும், என்னால எந்திரிக்க முடியுங்கிற அகங்காரம் இருக்கும். 10 பேருக்கு நடுப்புற நான் வந்து செய்ய முடியாதுன்னு எப்படி சொல்ல முடியும், செஞ்சே தீருவேன் அப்படிங்கிற ஒரு சின்ன ஈகோ தான் வந்து என்ன செயலோடவே வைக்குது. இப்ப குழந்தைலாம் எந்திரிக்குதா, எழுப்பி விட்டாதான் எந்திரிக்குது, இல்லைன்னா அது இஷ்டத்துக்கு எந்திரிக்குது. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒரு குறிப்பிட்ட செயலை செய்யணுங்கிறப்ப அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு அந்த தூண்டுதலை உருவாக்கி கொள்றதுக்கு அகங்காரம் தேவைப்படுது. ஓரளவுக்கு நம்மளை பற்றியே நாமளே வந்து ஒரு நல்ல கருத்து வைத்துக் கொள்ளும் பொழுதுதான் நம்ம கீழே இறங்காம இருக்கோம்.
தன்னம்பிக்கை அப்படின்லாம் சொல்றோம், தற்பெருமைன்னா சொல்றோம். கொஞ்சம் நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு அபியாசியா இருக்கோம், நம்ம போய் இப்படி செய்யறதா நினைக்கிறதே ஒரு தற்பெருமை தான். அது இருக்கிறதுனாலதான் பல விஷயங்கள் செய்யாம இருக்கும். ஆக ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொன்று குறைந்த அளவு தேவைப்படுகிறது. எதுவுமே தேவையில்லாமலாம் இங்க கிடையாது. ஆனா எங்க எவ்வளவு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு அது குறைஞ்சி கூடணும். அப்படி கூடுனுச்சுன்னா இட்ஸ் குட். ஆணவம் இல்லாமல் மனிதனால வேலை செய்ய முடியாது. தற்பெருமை இல்லாமல் தன்னால ஒரு இடத்துல வந்து நிமிர்ந்து நிக்க முடியாது. எங்கெங்க வந்து தன்னுடைய புகழை தானே சொல்லிக் கொள்ளணும்னுலாம் தமிழ்ல விளக்கம்லாம் இருக்கு. யாருக்கு முன்னாடி தன் பெருமையை பேசணும், யாருக்கு முன்னாடி பேசக்கூடாது அப்படின்னு எல்லாம் பாட்டு இருக்கு தமிழ். ஆனா இங்க பேச வேண்டிய இடத்துல பேசணும், பேசக்கூடாத இடத்துல தன் பெருமையை பேசக்கூடாது. தன் பெருமை தானே உணர்ந்திருந்தால் மட்டும்தான் கீழான செயல்கள்ல ஒருத்தன் இறங்க மாட்டான். என் சட்டை வெள்ளையா இருக்கு, நான் வந்து தூய்மையான உடை அணிந்து தூய்மையா இருக்கிறேங்கிற ஃபீலிங் இருக்கிறவன் தான் அழுக்குல பெறல மாட்டான். அது கொஞ்சமாவது வெறும்ல பெருமை, நான் தூய்மையா இருக்கேன்றேன். அடுத்தது தன்னம்பிக்கை. தன்னால செய்து முடிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறது கொஞ்சம் ஈகோ தேவை. அந்த ஈகோ இல்லைன்னா ஒரு செயலை ஒருத்தன் தொடவே மாட்டான். இப்ப தன்னம்பிக்கை இல்லாதவர்கள் அகங்காரத்தோடைய கீழ்நிலையில இருக்கிறவங்களால சில செயல்களை செய்ய முடியல. அப்ப அதை செய்யணும்னா என்ன வேணும்? ஒரு தன்னம்பிக்கை வேணும். இப்ப தன்னம்பிக்கையும் ஈகோவோட ஒரு லெவல் தானே. அடுத்தது பிரசன்னம், பிரசன்ஸ். நான் வந்து இந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு. இப்ப வந்து ஒரு ஒரு முக்கியமான விசேஷம், நான் இல்லாம இருக்க கூடாது அப்படின்ற ஒரு ஃபீல் வருது இல்ல. வீட்டுல தன்னுடைய பிரசன்ஸ் இருக்கணும், இந்த இடத்துல இந்தந்த வேலைகள் நடக்கிறப்பெல்லாம் தான் இருக்கணுங்கிற உணர்வு இருக்கு இல்லையா, அதுவே அகங்காரத்தினுடைய வெளிப்பாடு. அது இருக்கிறதுனாலதான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் தான் போய் ஒரு மனுஷன் பங்கெடுத்துக்கிறான். பங்கெடுத்து கொள்ளவே தவிர்க்கிற மக்கள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த அகங்காரம் அந்த தூண்டுதல் கொடுக்கல. இப்ப யாருக்கு அது நல்லா தெரியும் வாங்கப்பா அப்படின்னா ஒருத்தர் கை கட்டிட்டு இப்படியே நிக்கிறாரு, போக மாட்டேங்கிறாருன்னா என்ன காரணம்? அவர்கிட்ட அந்த இடத்துல தன்னை வெளிப்படுத்தி கொள்ளணும் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு, அந்த உந்துதலை அந்த அகங்காரம் கொடுக்கல. இதனாலேயே நிறைய பேர் வந்து அப்படியே இருப்பாங்க, வேற யாராவது தூண்டி விட்டா மட்டும்தான் அவங்க செயல்படுவாங்க அப்படிங்கிற நிலைமைக்கு இருப்பாங்க. இது ஒரு லெவல். அதுக்கு அடுத்தது பணிவு. கடைசியாக அகங்காரம் அதனுடைய ரிஃபைன்டு ஸ்டேட்ல அது வந்து தன்னை என்னவா காட்டிக்குது? தன்னை பணிவாக வெளிப்படுத்த தொடங்குகிறது. அப்ப பணிவா இருக்கிறதும் ஒரு அகங்காரம் தான். அப்ப பணிவா இருக்கிறோங்கிற உணர்வே இல்லாமல் போகிறது தான் வந்து சரியான நிலைமை. அது ரொம்ப மைல்டு ஸ்டேஜ்ல இப்போ ஒரு வேரியேஷன் இருக்குல்ல, நீ நான், அப்பதானே உங்ககிட்ட நான் பணிய முடியும். நீ வேற நான் வேற இல்லைங்கிற அளவுக்கு அது கரைஞ்சு போச்சுன்னா அப்புறம் பணிவு அப்படின்னு ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாமல்ல போகுது. இப்போ இது அகங்காரத்தின் 5 வெவ்வேறு நிலைகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பத்திய விவரத்தை தான் ஸ்பிரிச்சுவல் அனாட்டமில சொல்லியிருக்காங்க. அந்த பாரா முழுவதையும் ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல நான் போட்டிருக்கேன், பாருங்க. அதை பத்திய ஒரு டீப் டைவ் டிஸ்கஷனும் ஆடியோவா வந்து ஏஐல ரெடி பண்ணி வச்சிருக்கேன், அதையும் நான் போடுறேன் அடுத்து. அவற்றுள் ஆணவம், அரகன்ஸ் என்பது மிக ஸ்தூலத்தன்மை கொண்ட வெளிப்பாடாகும். அது ஒவ்வொரு உறவு முறையையும் புரிதலையும் சிதைக்கக்கூடிய அளவிற்கு சுய முக்கியத்துவம் மிகுந்த அகங்காரம். அகந்தையுடைய மிகவும் ஷார்ப்பான மிகவும் குறுகலான இடம் எதுன்னா அரகன்ஸ், அரகண்டா இருக்கிறது. எல்லாருக்கும் முன்னாடி வந்து அரகண்டா பேசுறது, ஒரு வார்த்தைகள்ல தடித்த வார்த்தைகள் பேசுறது, மற்றவர்களை எடுத்தறிந்து பேசுவது, மரியாதை இல்லாமல் பேசுவது, மற்றவர்கள் சொல்றது எதையுமே கேட்கறது இல்லை, இதெல்லாம் அரகண்ட் பீப்புள்னு சொல்றோம். மற்றவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பாமல் போவது, இதெல்லாம் மிக ஸ்தூலத்தன்மை கொண்ட அகங்காரம். அதுக்கு எந்த ஒரு உறவு முறையை பற்றியும் கவலை இல்லை. எல்லாத்தையும் உடனுக்குடனே கட் பண்ணி விடும், உடனுக்குடனே சிதைத்து கொள்ளும். நாளைக்கு இவங்க வேணும் அப்படிங்கிற எண்ணமே இல்லாமல் உடைச்சு எறியும். தன்னை பற்றி மட்டுமே சிந்திக்கும். இதுதான் வந்து அகங்காரத்தினுடைய மிக கீழான ஸ்தூலமான நிலை. அதனுடைய ஹை எண்ட்ல பாத்தீங்கன்னா அது என்னவா இருக்கு? ஹியூமிலிட்டியா இருக்கு. பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு படம் அது மாஸ்டர் போட்டிருக்காங்க, இது வந்து எடுத்து போட்டிருக்காங்க. இது தலைகீழா அதே விஷயத்த ஹியூமிலிட்டியை கீழே கொண்டு போய் வச்சு அரகன்ஸை மேல வச்சும் ஒரு படம் நம்மளால வரைய முடியும். ஏன் இந்த 2 டிஃபரெண்ட்? இப்படியும் பார்க்கலாம், அதை அப்படியும் பார்க்கலாம். அதன் மறுமுனையில் பணிவு உள்ளது. அதுவும் அகங்காரமற்ற நிலை அல்ல, மாறாக
அகங்காரத்தின் மிக உன்னதமான வெளிப்பாடு. அது தன்னை விட மிக உயர்ந்த ஒன்றின் மீது முழுமையான நம்பிக்கை கொண்ட நிலை ஆகும். ஹியூமிலிட்டி அப்படிங்கிறது அதுவும் அகங்காரம் தான். அந்த அகங்காரத்துல தான் இருக்கிறோம், தன்னை விட உயர்ந்த ஒன்று இருக்கிறதுங்கிறத ஒத்துக்கிட்டு அந்த மேல அது அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அதாவது நான் மட்டும் இல்ல, உலகத்துல எல்லாரும் ஒவ்வொரு விஷயத்துல சிறந்தவர்கள் அப்படிங்கிற விஷயத்து மேல நம்பிக்கை கொண்டதுதான் பணிவு. ஆக அரகண்ட் ஒரு எண்டு, ஹியூமிலிட்டி ஒரு எண்டு. நம்ம இதுக்கு இடையில தான் நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சில நேரங்கள்ல அரகண்டா இருப்போம், சில நேரங்கள்ல ப்ரைடோட இருப்போம், சில நேரத்துல கான்பிடென்டோட இருக்கிறோம், சில நேரத்துல பிரசன்ஸ் நம்மளுடைய இருப்பை வெளிப்படுத்துகிறோம், சில நேரங்கள்ல பணிவாகவும் இருக்கிறோம். இந்த ஐந்துமே நம்ம அகங்காரத்தினுடைய நிறமாலை என்பதனால வெளிப்படுகிறது. ஒரு ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு ஏன் சொல்றாருன்னா, இந்த ஐந்தும் இருக்கிறது தான் அகங்காரம். ஆனால் இதுல ஏதாவது ஒண்ணு எல்லா நேரமும் வெளிப்படுறது தான் ரிஜிடிட்டி. எல்லா நேரமும் அரகண்டா இருக்கிறது, எல்லா நேரமும் ப்ரைடா இருக்கிறது, எல்லா விஷயத்திலையும் தன்னம்பிக்கையோட தன்னால முடியாததையும் தானே இழுத்து போட்டு என்னாலதான் செய்ய முடியும், நான் தான் செய்வேன்னு நிக்கிறது, எல்லாத்துலயும் மூக்க நுழைக்கிறது, பிரசன்ஸ். தேவையே இல்லாம எல்லா இடத்துலயும் பணிவு காட்டுறது. நான் தான் வேணாம், எனக்கு ஒண்ணுமே இல்லை, ஐயா என்ன மன்னிச்சிங்க. பெரிய ஒரு அதிகாரியா இருக்க ஒரு பியூன்ட்டு போய், ஐயா வணக்கம் ஐயா, நீங்க நல்லா இருக்கீங்களா ஐயா, இதுதான் பணிவுன்னு நினைச்சிட்டு கேட்கறது. இந்த அஞ்சுமே, இந்த அலைக்கற்றைகள்ல இருக்கிற ஐந்தையுமே தேவையில்லாமல் அளவுக்கு அதிகமாகவோ குறைவாகவோ பயன்படுத்துவது இல்லை, எப்போதும் ஒரே நிலையில ஒரே விஷயத்த ஒரே மாதிரி காட்டுறது, இது எல்லாம் தான் ரிஜிடிட்டின்னு சொல்றோம். இந்த ரிஜிடிட்டி தான் தவறு. இததான் ஸ்பிரிச்சுவல் அனாட்டமி புக்ல மாஸ்டர் சொல்றாரு. அகங்காரம் ஒரு தசையை போன்றது. அது இயங்குவதற்கு போதிய வலிமை வேண்டும், வளைந்து கொடுப்பதற்கு ஏற்ற விட்டு கொடுக்கும் தன்மை வேண்டும், முன்னோக்கி அடியெடுத்து வைப்பது எப்போது, பின்னோக்கி அடியெடுத்து வைப்பது எப்போது என்பது போன்றிய விவேகம் வேண்டும். இந்த விவேகம் எல்லாம் இருந்துச்சுன்னா அகங்காரத்தை நம்ம சரியாக பயன்படுத்தும். இப்ப இந்த தசை இருக்குன்னா இது எப்ப ரிலாக்ஸா இருக்கணும், எப்ப முறுக்கேறி நிக்கணும், எப்ப வலிமையான ஒரு பொருளை தாங்குவதற்கு ஏற்ப இறுகி நிக்கணும்னு இருக்கு. எல்லா நேரமும் இறுக்கமா இருந்ததுன்னா வலிக்கும், எல்லா நேரமும் தளர்ந்து இருந்ததுனாலும் இதால ஒரு வேலை செய்ய முடியாது. அப்ப நம்ம உடம்புல இருக்கிற தசைகள் ஒவ்வொரு நேரத்துக்கு ஏத்த மாதிரி முறுக்கேறிய நிலையில, இறுகிய நிலையில, தளர்ந்த நிலையில எப்படி மாறிக்குதோ அது மாதிரி அகங்காரம் மாற வேண்டும். உதாரணத்துக்கு, சொற்பொழிவாற்றும் ஒருவருக்கு உறுதியான நம்பிக்கையுடன் பேசுவதற்கு போதுமான அளவுக்கு அகங்காரம் தேவைப்படுகிறது. அதே மனிதர் தியானத்தில் அமரும் போது பிராணாகுதி உட்செல்வதற்கு ஏற்ற வெற்றிடத்தை பெறும் வகையில் கிட்டத்தட்ட அது ஏதுமற்றதாக பின்னோக்கி இருக்க வேண்டும். எனவே இங்கு பிரச்சனையாக இருப்பது வெறும் அகங்காரம் மட்டுமல்ல, விலக மறுத்து ஒரே நிலையில் உறைந்து நிற்கும் விடாப்பிடியான அகங்காரம். ஒருத்தர் ஒரு பேச போறாரு, ஒருத்தர் ஏதோ ஒரு விஷயத்தை செய்ய போறாரு, அவர் இங்கேருந்து போறதுக்கு ஒத்துக்கிறதுக்கு வேணா அது பர்சன்டேஜ் எல்லாம் போட்டு மாஸ்டர் போட்டிருப்பாரு. ஒருத்தர் பேச போறாருன்னா அவருக்கு ஒரு 3% அகங்காரம் இருக்குதுன்னா, அவர் ஒரு 1000 பேருக்கு முன்னாடி பேசும் பொழுது அவர் அதனுடைய அகங்காரத்தினுடைய உச்ச நிலையில 80% நிற்கிறது. இல்லைன்னா அங்க ஒருத்தர் பேசுறதையே நம்ம பேசக்கொள்றத கவனிக்கலையே, இவங்க எல்லாம் கவனிப்பாங்களா கவனிக்க மாட்டாங்களா, இவங்க தப்பா நினைச்சிட்டாங்கன்னா என்ன பண்றது, நம்மளோட புத்திசாலி அங்க உட்காந்து நம்ம கருத்தை மறுத்து பேசிட்டா என்ன பண்றது, இப்படி எல்லாம் சிந்திச்சுக்கிட்டே இருந்தா ஒருத்தரால பேசவே முடியாது. அப்ப அந்த மேடையில நின்று எல்லாரையும் அப்படியே அரவணைச்சு ஒன்னா நிற்கும் பொழுது அந்த ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஈகோ 80% இருக்கணும். அப்பதான் நீ என்ன எப்படி நினைக்குங்கிறது பரவாயில்ல, இந்த மாதிரி நான் உன்னை சகோதரனே சகோதரியன்னு கூப்பிடுறேன், எப்படி நீ என்ன கூப்பிடலாம் அப்படின்னு யாரும் கேட்பாங்களான்னு யோசனை பண்ணா கூப்பிட முடியுமா? இல்லைன்னா அதே மாதிரி அமெரிக்காவில சிகாகோவில் அவ்வளவு தலைவர்களுக்கு நடுப்புற போய் நின்று நீங்கள் எல்லாம் கிணற்று தவளைகள் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு கதையை எடுத்து தைரியமா வைக்க முடியுமா சுவாமி விவேகானந்தர்? அது ஒண்ணு அவர் குரு மேல கொண்ட நம்பிக்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டா. இன்னொன்னு, அந்த இடத்துல அந்த அளவுக்கு அந்த அகங்காரம் இருந்தா மட்டும்தான் அந்த பேச்சு அப்படி கொண்டு போக முடியும். ஆக ஒருவருக்கு உறுதியான நம்பிக்கையுடன் ஒரு கூட்டத்துல பேசுறதுக்கு எவ்வளவு அகங்காரம் வேணுமோ அவ்வளவு அகங்காரம் இருந்தாதான் கண்ட்ரோல் பண்ண முடியும்.
பட் அப்ப பேசும்பொழுது எப்படி ஒரு அகங்காரமா எனக்கு எல்லாம் தெரியும், நான் சொல்ற கருத்து தான் ஆணித்தரமா அழுத்தமாக தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்துறது அதே அகங்காரம். அது மாதிரி நான் தான் எனக்கு எல்லாம் தெரியும்னு உட்கார்ந்ததுன்னா தியானத்துல எதுவுமே அதால உணர முடியாது. அப்ப தியானம் பண்ணும் பொழுது எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் ஒன்றுமற்றவன் அப்படிங்கிற அளவுக்கு தன்னை பணிவாக மாற்றிக்கொண்டு எப்ப அது ஒப்படைக்குதோ அப்பதான் அங்க அதால செயல்படும். அப்ப அங்க 80% இருக்கிறது இங்க 2% குறையணும், 3% குறையணும். இதுக்கு இங்கேயும் அதுக்கு அங்கேயும், இந்த எண்டுக்கும் அந்த எண்டுக்கும் போகிற மாதிரி அதனுடைய கிராஃப் இருந்தாதான், அப்படி இருந்தால் மட்டும்தான் பிளக்சுவேஷன் அப்படிங்கிறது இருக்கிறப்ப மட்டும்தான், அந்த பிளெக்சிபிலிட்டி இருக்கிறப்ப மட்டும்தான் இந்த அகங்காரம் சரியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த பிளெக்சிபிலிட்டியும் எப்படி இருக்கணும்னா ஆப்போசிட்டா இருக்கக்கூடாது. தியானத்துல அரகண்டாகவும் பேசுறப்ப தடுமாறிக்கிட்டும் இருக்கிற பிளெக்சிபிலிட்டி நம்மள்ட்ட இருக்கு. பட் சரியான இடத்துல சரியான லெவல்ல அந்த அகங்காரத்தை பயன்படுத்துறதுக்கு நமக்கு தெரியும். நம்ம ஆப்போசிட்டா இருக்கோம். நல்ல விஷயங்களை செய்யறப்ப நம்ம குறைஞ்ச ஆணவத்தோடையும், கெட்ட விஷயங்களை செய்யறப்ப அதிக ஆணவத்தோடையும் நம்ம போயிருக்கோம். அல்லது செய்ய வேண்டிய விஷயங்களை செய்யறதுக்கு தேவையான, அதான் சொல்றேன், இப்ப பேசுறப்ப பணிவா இருக்கணும், தியானத்துல அரகண்டா இருக்கணும் அப்படின்னு ஒருத்தன் முடிவு பண்ணானா எப்படி இருக்க முடியும்? தியானத்துல அரகண்டா நான் இன்னைக்கு சாதிச்சே தீர்வேன் அப்படின்னு உட்கார்ந்தா என்ன கிடைக்கும்? தலையை முட்டிக்க வேண்டியதுதான். இதுவும் அதே நிறமாலை தான், அதே பிளெக்சிபிலிட்டி தான், பட் ஆப்போசிட்டா செயல்படும். அத நிறைய இது ரொம்ப நுட்பமா, ரொம்ப கூர்மையா, ரொம்ப விவரமா புரிந்து கொண்டு செயல்படுத்துறதுக்கும், நம்ம எப்படி செயல்பட்டுக்கிறோங்கிறத அனலைஸ் பண்றதுக்குமான கட்டம். ஏன்னா இது நமக்கு நாமே பண்ணிக்கிற ஆபரேஷன் மாதிரி. ஒரு பக்கம் கை வச்சா வலிக்கும், வலிக்குதேன்னு நம்ம இந்த கை ஆட்டோமேட்டிக்கா எடுபடாம அதை அழுத்தணும். நிறைய வேலைகள் இருக்கு. இன்னொருத்தங்கன்னா நம்ம வலியை பத்தி தெரியாம நமக்கு ஆப்ரேட் பண்ணணும். நான் கை வைக்கும் போது எனக்கு வலிக்குதுன்னு என் மூளையே சொல்லி என் கையையே எடுக்க சொல்றப்ப அதை தாங்கி கொண்டு எனக்கு நானே அறுவை சிகிச்சை செய்யறது எப்படியோ அப்படிதான் அகங்காரத்து மேல நானே செயல்படுறது. அதுக்கு முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த அகங்காரத்தின் நிறமாலைகள். இது எல்லாம் நம்ம கிட்ட இருக்கு. எங்க எந்த அளவு வெளிப்படணும் அப்படிங்கிறத நாம புரிந்து கொண்டு செயல்படுத்தணும்.